ஹே செல்லகுட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லீயோட டீமன்ஸ் டார்லிங் தான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் பங்க்சனும் ஃபிலிக்ஸும் சேர்ந்து அந்த ஃபேக் லீயை போட்டு அடித்து வாயெல்லாம் அப்படியே உடச்சி விட்டுறானுங்க. ஸோ செம்ம காண்டாயிரம் ஃபிலிக்ஸ்னா, ஏய் உண்மையை சொல்லுடா, எங்கடா லீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்க வாயில் பிளட்டு கொட்டினாலும் இந்த ஃபேக்கோ சொல்ல முடியாது அப்படிங்கிறான். டே சைக்கோ நாயே, எங்கடா அவளை உங்களை ஒழிச்சு வச்சுருக்க, ஒழுங்காக உண்மையை சொல்லு, இல்லை அடி வாங்கிய சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு பங்க்சன் ஒரு பக்கம் அடிக்க, என்ன அடிங்கடா, அடித்து கொல்லுன்னு புதைச்சாலும் சரி, நான் நினச்சா மட்டும்தாண்டா அவங்களால அவங்க எங்கே இருக்காங்க கண்டுபிடிக்க முடியும். நான் சொல்லாமல் செத்தா உங்களால் அவங்க எலும்பை கூட கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அப்பயும் சைக்கோத்தனமாக சிரிச்சிட்ருக்கானே தவிர சொல்ல மாட்டேங்கிறான். இங்கே பங்க்சனுக்கும் ஃபிலிக்ஸுக்கும் செம்ம ஆத்திரம் தேர்ற வரையும் அடித்தவனுங்க அப்படியே கட்டி போட்டு, மச்சான் போதும்டா செத்துறோம் அப்படின்னு பங்க்சன் சொல்ல, ஃபிலிக்ஸ்க்கோ அவ்வளோ ஆத்திரம், என் தங்கச்சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பைத்தியக்காரத்தனமாக அவனை போட்டு அடிக்க, வா மச்சான் அப்படின்னு வெளியில் இழுத்துட்டு வந்துடுற, விட்றா இன்னைக்கு அவனை பொழந்துட்டு அதுக்கப்புறம் எங்கே அடைச்சி வச்சுருக்கானு எப்படி கண்டுபிடிக்குது, பொறுமையாக இரு அப்படிங்கிற பங்க்சன். பொறுமையாக இருந்த வரைக்கும் போதும், பொறுமையாக இருந்தால் மட்டும் அவன் எல்லாத்தையும் சொல்லிடவா போகிறான், நாய் வாய் திறக்காத வரைக்கும் எப்படி அப்படின்ட்டு ஃபிலிக்ஸ் புலம்பிட்டேக்க, அமைதியாக இருமாச்சான், காம் டவுன் அப்படின்ட்டு பங்க்சன் வந்து இப்போ பிடிச்சி அப்படியே ஃபிலிக்ஸை உட்கார வைக்க, தலையில் வச்சுட்டு அப்படியே ஃபிலிக்ஸ் உட்கார, பங்க்சனும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸை பார்க்க, எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்ட்டு இன்னமும் எல்லா பக்கமும் அடைச்சி வச்ச மாதிரி இருக்குது, வழியே இல்லாத மாதிரி அவனுங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இவன் யார், ஏன் இப்படி பண்ணுறான், ஒன்றும் புரியல, வாயும் திறக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் குழப்பத்திலே இருக்கானுங்க. அப்போ ஃபிலிக்ஸோ, எனக்கு தெரிஞ்சு இவன் இந்த அளவுக்கு ஆழமாக ப்ரிப்பேர் ஆகி எல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக இவனுக்கும் என் தங்கச்சிக்கும், லீக்கும் தங்கச்சிக்கும் யாரோ நெருக்கமாக இருந்தவங்க தான் இந்த அளவுக்கு அவங்கள பற்றி பர்ஃபெக்டான எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் இவன் உள்ளே வந்திருக்கான். யார் அந்த பிளாக் ஷிப்னு கண்டுபிடிக்கணும். ஏதாவது இவன் சம்மந்தப்பட்டது பொருள் இருக்கா, ஃபோன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் கேட்க, இந்த ஃபோன் தான் இருக்குது, பட் இது அந்த லீயோட, இதில் ஃபுல்லாக பிஸ்னஸ் கான்டாக்டும் அப்புறம் ராபேபின்னு ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது. இல்லை மச்சான், இல்லை, நம்ம இப்போ பதட்டத்தில் இப்படி யோசிக்கக்கூடாது, இன்னும் நல்லா தீவிரமாக யோசிக்கணும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும்டா, நல்லா பாரு மச்சான் ஏதாவது அப்படின்ட்டு இருக்கும் போதே அப்படியே பங்க்சனும், என்னத்தை இல்லை திரும்ப அதே நம்பர்ஸ் தான் இருக்குது, இதுக்கும் டயல்டு நம்பர்ஸில் பாரு, அதுலேயும் நியூவாக எதுவும் இல்லைடா, எல்லாமே ஒரே பழைய நம்பர்ஸ் தான், மற்றபடி எதுவும் இல்லை, புதுசாக நம்பரும் ஆட் ஆன மாதிரியும் இல்லை, யாருக்கும் கூப்பிட்ட மாதிரியும் இல்லை அப்படின்ட்டு பங்க்சன் பார்த்துட்டே இருக்கும்போது, ஆனால் அடிக்கடி அவன் பெய்யக்கு தான் கால் போயிருக்கு, மேபி அவனுக்கு எதாவது தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று சொல்லுது அப்படிங்கிற மாதிரி பங்க்சன் சொல்ல, ஃபிலிக்ஸ் எனக்கு அதே தான், அவனுக்கு டயல் பண்ணு அப்படிங்கிறான். அவன்கிட்ட நம்ம போடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பங்க்சன் வந்துட்டு ஃபிலிக்ஸ் எல்லாம் பங்க்சன் உடனே கால் பண்ணி, பார்த்து பேசு அப்படிங்கிற மாதிரி கஞ்சாடை பண்ணிகிட்டே கொடுக்க, பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபிலிக்ஸை வந்துட்டு கால் பண்ணுறான். கால் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு அட்டன் பண்ணிவிட்டு, எப்போவுமே வந்துட்டு லீ அப்படின்னா வந்துட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறேன் அவனோட பிஏ, சொல்லுங்கள் ஜி அப்படிங்கிறான். எதை ஜியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ வீட்டுக்கு வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறான் ஃபிலிக்ஸ். சார் என்னாச்சு உங்கள் த்ரோட்டுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, ஏன் எப்பவும் போல தான் இருக்குது, கிட்ட பேசணும்னு சொல்லலை, ஓகே ஜி நீங்கள் சொல்லி வராமல் இருப்பேனா, வந்துடுறேன் ஜி கொஞ்ச நேரத்தில், சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபிலிக்ஸோ வாடா அப்படின்னு ஒரு வழியாக லீ மாதிரி பேசி சமாளிச்சுட்டான். இந்த ஃபேக்லேயோ நல்லா லீ மாதிரி பேசி ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ வந்துட்டு வாய்ஸில் ஒன்றும் தெரியல, பட் இந்த இது ஆனால் ஃபிலிக்ஸோ, எனக்கு என்னமோ இவன் பிஏ மேலே தான் டவுட்டாக இருக்குது, பங்க்சனு ரொம்ப யோசனை இருக்க, மச்சான் தாண்டா சொல்கிறேன், எனக்கும் அதே சந்தேகம் தான், ஒரு பாஸை அதுவும் லீ மாதிரி ஒருத்தர்கிட்டலாம் நானே இது வரைக்கும் வாங்க போங்கன்னு தான் பேசுகிறேன், நேரில் பார்க்க வந்து சார்னு தான் பேசுகிறேன், இவன் ஃபோன்லேயே சார்னு பயப்படுறவன் ஆனால் ஜீன்னு சொல்கிறான்னா சம்திங் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஏதோ யோசனையில் இருக்கா. காலிங் பெல் சவுண்ட் கிடைக்குது, வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பங்க்சனோ அப்படியே வந்துட்டு கதை திறக்க, ஒரு நிமிஷம் அப்படியே பிஏ ஜக் ஆக்குறான், இருந்தாலும் காட்டிக்காமல், பங்க்சன் சார் நீங்கள் இங்கே சரி தள்ளுங்க சார் என்னை பார்க்கணுன்னு சொன்னார்,
ம் உள்ளவா அப்படின்னு கூப்பிட பங்க்ஷன் அங்கே பார்த்ததுமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துக்கு பிஏக்கு. ஐயோ சமாளிக்கணுமேனு தான் பேசியிருப்பான். இப்போது அவன் வேறு உள்ளவான்னு கூப்பிட ஐயோ எதுவும் தெரிஞ்சிருக்குமா, உள்ளே போகிறதா இல்லை அப்படியே ஓடிடலாமா அப்படின்னு அவனும் அப்படியே நின்றுட்டுருக்க. அட ரொம்ப நேரம் யோசிக்கிறீங்க, சார் தானே வர சொன்னார்னு சொன்னேன், அப்போ உள்ளவா அப்படின்னு பங்க்ஷன் அவனை பிடிச்சி உள்ளே விட சார் அது அப்படின்னு ஏதோ சொல்ல வந்தவன் அப்படியே இங்கே ஃபிலிக்ஸ் அப்படியே கையை கட்டிட்டு அவனை முறைச்சி பார்த்துட்ருக்க. ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகிடுறான். என்னடா லுக்கு உள்ளவா அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு பங்க்ஷன் அப்படியே காலர் பிடிச்சி தள்ள அப்படியே ஃபிலிக்ஸ் மேலே போய் மோதி நிற்கிறான். ஃபிலிக்ஸை பார்த்துட்டு சார் நீங்களா, நீங்கள் இந்த பக்கம், ஓ சாரை பார்க்க வந்தீங்களா, சரி சரி நானும் போய் சாரை பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு நகர போக. ஏய் நெல்லு, ஆமாம் அந்த கிம்லி யார் அப்படின்னு கேட்குறான். எது கிம்லி, அது யார் சார், உங்கள் ஃப்ரெண்டா, அவரை பற்றி ஏன்ட்ட கேட்டேன், எனக்கு எப்படி சார் தெரியும், என்னை சார் பார்க்கணுடாரு, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு படப்படன்னு பேசிட்டு நகர போக. அப்புறம் என்ன டேஷுக்கடா, நான் கிம்லின்னு சொல்லும் போது தெரியும் சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்போ அது அப்படியா சொன்னீங்க, சாரி சார் எனக்கு லீன்னு கேட்டுச்சு, நான் என் பாஸ் பேர் லீ தானே, அவர் நினச்சி தான் நான் பேசினேன், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்ட்டு அவன் பதட்டத்தில் அப்படியே சமாளிக்க தான் பார்க்குறான். இதுக்கு மேலே பொறுமை இல்லை அப்படின்ட்டு பங்க்ஷன் செம்ம கிடப்பாய். என்னடா நாங்களும் பொறுமையாக கேட்டால் ஓவராக பண்ணுறட்டு கெட்டி ஒரு உத அப்படியே அவன் கீழே விழுக போக. அப்போ ஃபிலிக்ஸ் அப்படியே அவனை பிடிக்க, அப்பாடா என்ன சார் எதுக்கு இப்போ உதச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பங்க்ஷன் அவன் பார்த்து முறைச்சிட்ருக்க. நாடா முறப்பு அப்படின்ட்டு ஃபிலிக்ஸோ பொலின்னு ஒன்று கன்னத்தில் விழுக. இப்போ சொல்லன்ட்டு போய் அப்படியே சோஃபாவில் அப்படின்ட்டு விழுறான். உதட்ட கிழிஞ்சு அப்படியே பிளட்டே வருது, வயிறு வலி ஒரு பக்கம், கன்னத்துலேருந்து விண்ணுன்னு வலிக்குது. என்ன சார் ஆள் ஆளுக்கு அடிக்கிறீங்க, வலிக்குது, இந்த பாருங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, சார் இல்லாத போது கூப்பிட்டு வச்சு அடிக்கிறீங்களா, எனக்கு எதுவும் தெரியாது, ஆளை விடுங்க அப்படின்ட்டு அவன் ஓட பார்க்க. எங்கடா ஓட பார்க்குற நாயே, இப்போ நீ உண்மையை சொல்லலை இவ்வளோதான், உன்னை உயிரோட பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவேன் அப்படின்னு ஃபிலிக்ஸோ உண்மையை சொல்கிறான். எங்கடா லீ, என் தங்கச்சிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவனை மிதின்னு மிதித்தாலும். என்ன சார் கேட்குறீங்க, எனக்கு எப்படி தெரியும், எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு தெரியாது சார் அப்படின்ட்டு அடியும் வாங்கிட்டு ஒரு உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறான். அவனுக்கோ மூக்கு வாயெல்லாம் உடஞ்சி பிளட்டு கொட்டுது போலன்னு. இவங்க ரெண்டு பேத்துக்கும் பொறுமை இல்லை. இன்றைக்கி உன் வாயிலேருந்து உண்மை வரல, நீ உயிரோட இங்கேருந்து திரும்ப மாட்டடா அப்படின்ட்டு உண்மையை சொல்லுன்னே போட்டு சாத்துறாங்க. என்ன உண்மை, எனக்கு எது தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் அவனால் முடியல, அட்டி சும்மா வெளுத்தெடுக்க. ஐயோ கொன்றுவீங்க போல, போதும் சொல்லிடுறேன் உண்மையை சொல்லிடுறேன் சார், அடிக்காதீங்க சார், வலிக்குது சார் அப்படின்ட்டு அவனும் வலிக்கு வர. அப்படி வா வலிக்கு சொல்கிறான் அப்படின்ட்டு ஃபிலிக்ஸ் அப்படியே காலர் பிடிச்சி இழுத்து நிப்பாட்டி வைக்க. அது சார் அவர் சொல்கிறதெல்லாம் செய்யலைன்னா குடும்பத்தையே அழிச்சிடுன்னு மிரட்டினாரு சார், வேறு வழி இல்லாமல் தான் சார் அப்படி பண்ண அப்படின்ட்டு அவனும் அப்படியே வலியோட சொல்கிறான். என்ன பண்ண சொல்லு, யார் அந்த நாய், எப்படியெல்லாம் பண்ணீங்க, எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே ஷர்ட்டை பிடிச்சி இழுக்க. சார் எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் சார் அப்படின்ட்டு அவனுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்கே நீங்களோ அப்படியே மயக்க நில்ல கண்ணு சொல்க படுத்துட்ருக்கீங்க. அப்போ அவங்க காலில் யாரோ வந்துட்டு அப்படியே மென்மையாக வருடுனா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அப்படியே மெதுவாக அவங்க அப்படியே காலை வருட. டக்குன்னு நீங்கள் கால் இழுத்துட்டு யார் அப்படின்னு பதறி அடித்து எழுந்து உட்காந்து பார்க்குறீங்க. வேறு யார் அங்கே உட்காந்துட்ருக்கதோ அந்த நான் சும்மா போன ராக்கி தான், லூனாவோட பாய் ஃப்ரெண்டு, அந்த நாய் தான். உங்களை பார்த்து ஒரு மாதிரி அப்படியே சிரிக்கிறான். உங்களுக்கும் உடம்பெல்லாம் கூசுது, அந்த நாய் தொட்டானா அப்படின்னு அப்படியே அவனை அருகருப்பாக பார்க்க. அவனை அவங்கள அப்படியே என்ன பேபி இங்கே பாரு, அன்னைக்கு தான் முடியல, இப்போது நிறைய டைம் இருக்குது, ரொம்ப அலட்டிக்காது, ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் முடிஞ்சிடும், வா உனக்கும் இங்கே தனியாக இருக்க போர் அடிக்கும்ல, அதான் கம்பெனி கொடுக்கலான்னு வந்திருக்க, வா கிட்ட வா அப்படின்ட்டு அப்படியே அவங்கள ஹக் பண்ண வரான். நீங்கள் என்ன தான் வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருந்தாலும் இந்த விஷயத்தில் அப்படி விட்டு கொடுத்துட முடியுமா? கிட்ட வந்தவனா நீங்கள் பிடிச்ச ஒரே தள்ளிட்டு அப்படியே நீங்கள் நகரப்போக்க அவன் கீழே விழுந்த வேகத்தில் செம்ம கடுப்பாயிரான். ஏய் என்னடி பெரிய உலக உத்தியமை மாதிரி ஓவராக சீன் போட்டுட்ருக்க, பெரிய பத்து இவ அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி ஃபிட்டுக்குன்னு இழுத்தவங்களை அப்படியே தூக்குறான். நீங்களே நிற்க முடியாமல் தள்ளாடிட்டுருக்க. என்னடி அப்படி பார்க்குற, தள்ளி விடுற நீ? ஏய் உனக்கு ஒன்று தெரியுமா, உன்னை நான் இப்படி பண்ணணுன்னு என்னை இங்கே அனுப்பி வச்சதே உன் புருஷன் தாண்டி. உன் புருஷன்தான் என்கிட்ட சொன்னான்,
என் பொண்டாட்டிய நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆசை தீர அனுபவிச்சுக்கோ, எனக்கு அந்த டிவோர்ஸ் பேப்பரில் மட்டும் கையெழுத்து வாங்கி கொடுத்துருன்னு தாண்டி வந்தேன். ரொம்ப தான் சீன் போடுற நீ அப்படின்ட்டு அப்படியே வந்து அவன் உங்களை கிஸ் பண்ண வரான். நீங்களும் அவன் சொன்ன வார்த்தையிலே அப்படியே ஷாக் ஆகிடுங்க. ஆனாலும் உங்களால் அதை நம்ப முடியல. இல்லை இருக்காது, நீ போய் சொல்கிற அப்படின்ட்டு வார்த்தையே வரல. ஏன்னா ரொம்ப தான் நீங்கள் சாப்பிடாம பலகீனமாக தானே இருக்கீங்க. அழுக தான் வருது, காலிலேருந்து டேஸ் கொட்டிகிட்ருக்கு. பட் அதெல்லாம் அந்த மிருகம் கொஞ்சம் கூட கணக்கு எடுத்துக்காமல் அப்படியே அவங்க கிட்ட வரான். அப்படியே கிஸ் பண்ண செம்ம கடுப்பாயிடுறீங்க. நீங்கள் அவன் அப்படியே கிட்ட வர அவன் ஃபேஸை அப்படியே அவங்க நகத்தை வச்சு கீரலை போட்டு விட்டுறீங்க. அவனும் அப்படின்ட்டு, ஏண்டி உனக்கு இவ்வளோ திமிர் இருந்தால் எங்கள் இதில் வச்சுருக்கும் போதே உனக்கு இவ்வளோ திமிரா அப்படின்ட்டு அப்படியே அவங்க முட்டியை பிடிச்சி அங்கே உள்ள டேபிளில் டம்முன்னு அடிக்கிறான் தலையில். அப்படியே அவங்களுக்கு கிருகிருன்னு வருது. ஏற்கனவே சாப்பிடாம மயக்கத்தில் இருக்க, இப்போது அப்படியே சுயநலம் வந்து மயக்கம் வர மாதிரி இருக்குது. இல்லை நான் மயங்கக்கூடாது, தப்பா விபரீதமாக நடந்துடும் அப்படின்னு தலையை உலுக்கி அவங்கள நீங்களே சமன்படுத்திக்கிட்டு அப்படியே எழுந்து நிற்க ட்ரை பண்ணுறீங்க. பட் முடியல. கிருகிருன்னு வந்து அப்படியே விழுறீங்க. நீங்கள் விழுந்த வேகத்தில் அப்படியே அவனும் நீயே படுத்துட்டியா அப்படின்ட்டு அவங்க மேலே அப்படியே வந்து பாயிறான். அவன் அப்படியே தும்புன்னு விழுக, ஏற்கனவே பலகீனமாக இருக்கீங்க, இப்போ மண்டையில் அடிபட்டு வலிக்குது. இந்த மாடு வேறு அப்படியே வந்து துப்புன்னு உங்கள் மேலே விழுக வலி தாங்காமல் அம்மா அப்படின்னு நீங்கள் இந்த பக்கம் அலறி துடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கன்றாவியெல்லாம் அந்த பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம லீக்கோ அப்படியே கண்ணில் ரத்த கண்ணீர் வடிது. அவன் மனசோ ரணமாக துடிக்குது. கத்தி கதறிக்கிட்டு இருக்கான். டேய் பஸ்டட், விட்றான் பொண்டாட்டிய, உன்னை விட மாட்டேன்டா நாயை அப்படின்னு சொல்லிட்டு வாயில் இன்னது தான் வார்த்தைன்னு இல்லை, வந்த கெட்ட வார்த்தை ஃபுல்லாக அவனுக்கு தான் பிரயோஜனம் ஆயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு எல்லா வார்த்தையும் சொல்லி அந்த கத்திக்கிட்டு இருக்கான். பட் அவனால் ஒன்றும் பண்ண முடியல. அவன் வந்து கால் பக்கம் உட்காந்து உங்களை சீண்ட ஆரம்பித்ததுலேருந்து இங்கே அதெல்லாம் பார்த்துட்டு லியாலாம் அடக்கிக்க முடியாமல் கத்திக்கிட்டு தான் இருக்கான். டேய் பொண்டாட்டி மேலே கை வைக்காதுனா அவ்வளோதான், உன் சாவு என் கையில் தான், டேய் பொட்ட நாயை அப்படி எப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கான். பட் எதுவுமே இந்த பக்கம் இருக்கிறவனுக்கு கேட்க போகிறதும் இல்லை, இந்த பக்கம் இருக்க லியால் எதுவும் செய்ய போகிறதும் இல்லை, செய்ய முடியவும் இல்லை. ஸோ அவனும் கை காலெலாம் இப்பயும் அசைச்சு தான் பார்க்குறான். அது சுத்தமாக அசைக்க கூட முடியல. தலை மட்டும்தான் அசைக்க முடியுது, தவிர மற்ற எதையுமே முடியல. கத்தல் கூட அந்த ரூமோடய அடங்கி போயிடுது. லியோ அவனால் தாங்கிக்க முடியல. நீங்கள் பலகீனமாக எழுந்தது, அவன் அடித்தது, நீங்கள் கீழே விழுந்தது, அவன் உங்கள் மேலே விழுந்ததுன்னு எல்லாத்தையும் பார்க்க அவனால் இதுக்கு மேலேயே நான் ஏண்டா உயிரோடு இருக்கணும், இதெல்லாம் பார்க்கவா நானும் முடியலடா. என் கண்ணு முன்னாடியே பேபி அவளை நான் எப்படி பூ மாதிரி பாதுகாத்து வச்சுருந்தேன் அவளை, டேய் அப்படின்ட்டு அவனுக்கும் அவ்வளோ ஆத்திரம். என் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியாத இந்த உயிர் எனக்கு எதுக்கு, செத்தா பரவாயில்ல, என் பொண்டாட்டி எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு மூச்சுக்கு முன்னாடி தடவை பொண்டாட்டின்னு உங்களுக்காக துடிச்சிக்கிட்டு இருக்கான். அவனால் உங்களை காப்பாற்ற முடியலையே, எதுவும் பண்ண முடியலன்னு கோவத்தில் அவன் வாயை அவனையும் அப்படி வந்து லிப்ஸை வந்துட்டு பைட் பண்ணி அப்படியே ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. அவனால் உங்களை அப்படி பார்க்க முடியல. அவனுக்கு அந்த வழியை விட நீங்கள் படுற அவஸ்தையை பார்க்கும்போது தான் மரண வேதனையாக இருக்குது. இந்த பக்கம் இந்த ராக்கி நாயோ அப்படியே உங்கள் மேலே விழுக, நீங்கள் குப்பரை தான் விழுந்திருப்பீங்க, உங்கள் மேலே அப்படியே விழுந்திருக்கான். ஸோ அப்படியே அவன் லிப்ஸை வச்சு அவங்க கழுத்துலேருந்து அப்படியே கீழே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறங்க அவங்க பின் சைடு உங்களுக்கும் அப்படியே அருகருப்பாக இருக்குது. சி அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஒரு நாயை விரட்டுற மாதிரி தான் நீங்கள் அப்படியே உங்கள் மேலேருந்து அவனை முடிஞ்ச அளவுக்கு தம் கட்டி தள்ள பார்க்குறீங்க. அந்த நாயோ அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு, என்னடி பொட்ட கழுத, என்ன உனக்கு நான் சீயா, இங்கே நீ என்னோட பிடியில் இருக்க, எங்களை மாரி உன்னால் என்னடி பிடிக்கிற முடியும், நீ ஒரு பொம்பளை தானே, இந்த மாதிரி பெரிய இதுவாக மாதிரி அப்படின்ட்டு மூடிட்டு படுறி 10 நிமிஷத்தில் முடிச்சு விட்டு போயிடுவேன், ரொம்ப பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் ஒன்றுவா சித்திரவதை அனுபவிக்கணும் அப்படி இப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்க. இந்த பக்கம் இதெல்லாம் கேட்க அவ்வளோ கடுப்பாகுது லீக்கு. நான் தான்டா பாவம் பண்ணேன், நான் தான் தப்பு பண்ணேன், கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா, தப்பு பண்ணும் போதெல்லாம் என்னை விட்டுட்டேன், நான் திருந்தி மனுஷனாக வாழணும்னு நினைக்கும் போது இப்படி என்ன ஏதாவது பண்ணியிருந்தா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். என் பொண்டாட்டியை, என் உயிரவை, அவளை என் கண்ணை முன்னாடி என்னால் இந்த கொடுமையெல்லாம் பார்க்க முடியல. அதான உண்மை, தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். பண்ணாத தப்பா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு யாரை பிடிக்குமோ அவங்கள வச்சு தானே தண்டனை கொடுக்க முடியும். ஸோ அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு. மரண வேதனையில் துடிச்சிக்கிட்டு இருக்கான். தப்பு செஞ்சவனை விட கூட அவனுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள வச்சு சேர்த்து கொஞ்சம் பாவம்ல. ஸோ அப்படியே கட் பண்ணா இங்கே நீங்கள் அப்படியே அவனை முறைச்சி பார்க்குறீங்க. என்னடி அப்படியே பார்க்குற,
கண்ணாலே அக்னியை விட்டு எரிச்சிருவியோ? அதுக்கு நீ முன்னும் சீதாதேவி இல்லை, அந்த அம்மாவே பிறந்து வந்தாலும் இந்த கலியுகத்தில் ஒன்றும் பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட நெருங்குறான். அப்படி தானே ஆயிடுச்சு. பெண்களுக்கு இன்னுமே இங்கெல்லாம் நீதியே கிடைக்கிறதில்ல. ஜஸ்டிஸ்னு அலைஞ்சு ஒரு வழி ஆகிட்டுருக்கோம். நாடு எங்கேயோ போயிட்டுருக்கு. இல்லை நாசமாக போயிட்டுருக்கு. சரி, ஓகே, நம்ம கதைக்கு வருவோம். அப்படியே நீங்கள் முறைச்சி பார்க்குறீங்க. அவனும் என்னாடி எப்படி பார்க்குறா அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வர, என்ன பண்ண முடியுமா அப்படிங்கிறத காட்ட போகிறீங்க. அதாவது இந்த சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இங்கே நடக்க போகுது. சூரசம்ஹாரம் இல்லை, சூரசம்ஹாரம். இப்படி ஒவ்வொரு பொண்ணும் அவளுக்கு தப்பு நடக்கும்போது அந்த சம்ஹாரத்தை பண்ணால் எவனும் கிட்ட வர மாட்டான். எதை வேணாலும் ஆயுதமாக யூஸ் பண்ணலாம். அதே தான் இங்கே நீங்களும் இவ்வளோ நாள் அமைதியாக பார்த்த அதே ஹீரா அப்படியே திரும்பி அவனை பார்க்குறீங்க. என்னாடி அப்படி பார்க்குறேன்ட்டு கிட்ட நெருங்கி உங்களை முத்தம் வைக்க வரான். நீங்களோ கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவனை அப்படியே பிடிச்சி கழுத்துலேயே கடிக்கிறீங்க. அவனும் ஆன்னு கதற அவன் கழுத்தை பிடிச்சி கடின்னு கடிச்சு அப்படியே அவன் உங்களை தள்ளிட்டு நகர அப்படியே அவன் கழுத்து சதையவே பிச்சு எடுத்துடுறீங்க. அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக கடிச்சிருக்கீங்க. உங்கள் வாயில் அவனோட கழுத்து சதை அப்படியே பிஞ்சு வந்து அப்படியே ரத்தம் கொட்டுது. அப்படின்ட்டு அவன் அலறிட்டு இருக்கான். கழுத்துலேருந்து ரத்தம் கொட்டிகிட்ருக்கு. நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. என்னடா கேட்ட, என்ன பண்ண முடியுமா? ஒரு பொண்ணு நினச்சா எதையும் பண்ணலாம் ஆடிட்ட. அவனை அடுத்த நிமிஷம் குப்புற காலை பிடிச்சி டபால்னு இழுத்து உங்கள் கிட்ட கொண்டு வந்து உங்கள் காலில் சங்கிலி போட்டு தானே கட்டி வச்சுருக்காங்க, அதை அப்படியே அவன் கழுத்தில் போட்டு சுற்றுறீங்க. அவனும் என்னடி பண்ணுற விட்றி அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே வேறு கழுத்தில் கடிச்சு வலி. ஸோ அதில் அவன் கதற நீங்கள் இப்போ அப்படியே பிடிச்சி அப்படியே அந்த சங்கிலியை கழுத்தில் போட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காலை ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு கையை 2 கையில் பிடிச்சிட்டு அப்படியே அந்த காலிலே தானே சங்கிலி இருக்குது, அதை ஒரு பக்கமும் நீங்கள் ஒரு பக்கமும் அப்படி. ஸோ 2 பக்கமும் சேர்த்து இறுக்கிட்டு இருக்கீங்க. அவனும் கதறுன்னு கதறான். கையை கீழே போட்டு தட்டி கத்திக்கிட்டு இருக்கான். பட் அவன் கத்துற சத்தம் யாருக்குமே கேட்கல. நீங்களும் அப்படியே சாவு என் மேலே கை வைக்க வந்த, எவன் என் மேலே கை வைக்க வந்தாலும் இதுதான் நடக்கும். நான் என் லீக்கு மட்டும்தான்டா பொண்டாட்டி. கண்டவன் கூட பொடுக்கிறதுக்காக நான் இல்லை, நான் அவன் பொண்டாட்டிடா, லீயோட பொண்டாட்டிடா. என் மேலேயே அவள் கை வைக்கிற அப்படின்னு சாவுடான்னு அப்படியே அவன் மேலேயே ஏறி உட்காந்துட்டீங்க. உட்காந்து சும்மா சூர சம்ஹாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே கழுத்தை நெரிச்சு அவன் நாக்கு தங்க அப்படியே வந்துட்டு ஆள் போய் சேர்ந்துட்டான்னு நினைக்கிறேன். அப்படியே இவ்வளோ நேரம் இதெல்லாம் கொடுமை நான் பார்க்கணுமா அப்படின்ட்டு நான் செத்தா பரவாயில்லன்னு வாயை கடிச்சு ரத்தம் வர அளவுக்கு படுத்துட்டு இருந்த லியோ இப்போ நீங்கள் பண்ணதை பார்த்து அப்படியே கர்ப்பமாக பார்க்குறான். அப்படி போடுற ஹீராமா, ஐயோ பேபி சூப்பர் டி அடி. நாங்கள் இந்த ஃப்ளையிங் கீஸே பறக்க விட்டுட்டு அப்படி பண்ணுடி என் பொண்டாட்டி. அதானே, நான் மட்டும்தாண்டி உன் புருஷன், நான் மட்டும்தாண்டி உன்னை தொடணும். எந்த நாயாக இருந்தாலும் இப்படி பண்ணிடி அப்படின்ட்டு நீங்கள் பண்ண காரியத்தை நினச்சி பயந்து அழுது ஒடுங்கி உட்காந்து உங்களுக்கு ஏதோ ஆயிருமோங்கிற பயம் போய் இப்போ நீங்கள் திருப்பி அடிப்பீங்க. உங்களுக்கும் தைரியம் இருக்குது, உங்களாலேயே எதுவும் முடியும்னு லீக்கும் அப்படியே சொல்கிறது எனர்ஜி வருது. இங்கே அப்படியே இந்த ராக்கி பையிலோ கண்ணாமூலி பிதுங்க நாக்கு வெளியே தள்ளி செத்து கிடக்குறான். அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கீங்க. அவன் மேலேயே அவனுக்கு மூச்சே இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் செத்துட்டான்னு தெரிஞ்சதும் தான் அப்படியே எழுந்து நிற்கிறீங்க. அப்படின்னு மூச்சு வாங்கிக்கிட்டு இப்போ அப்படியே அவனை புரட்டி போட்டு இப்போ அவன் ஷர்ட் பண்ணிட்டேன்னு ஏதாவது வச்சுருக்கானா, அதாவது ஃபோனு அப்புறம் இல்லைனா ஏதாவது லாக்கர் ரிலீஸ் பண்ணுற மாதிரி கீ ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்ட்டு அவன்கிட்ட ஃபுல்லாக செக் பண்ணுறீங்க. பட் ஒன்றுமே இல்லை அந்த நாதர்கிட்ட. அப்படின்ட்டு அவன் மேலேயே எட்டி ஒரு உதையை உதச்சிட்டு அப்படியே வந்து இந்த பக்கம் உட்காடுறீங்க. உங்களுக்கும் அழுகையாக வருது. உங்கள் கையை அப்படியே தூக்கி பார்க்குறீங்க. நீங்கள் கொலை பண்ணியிருக்கீங்க. நினைக்க உடம்பெல்லாம் நடுங்குது. ஆனால் அதையும் தாண்டி இந்த மிருகங்கிட்டேருந்து முதல் தப்பிக்கணும் அப்படின்னு தான் இருக்குது. அப்படியே பதட்டத்தோடு வந்து அப்படியே உட்காந்துக்கிறீங்க. அழுகையாக வருது. அப்படியே கண்ணை தொடச்சிக்கிட்டு அப்படியே நீங்கள் உட்காந்துருக்க. இந்த பக்கம் லீயும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொன்றையும் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இங்கே இதோட 4 நாள் ஆச்சு. பட் இந்த ஃபேக்லேயோ வாயை கூட திறக்கல. அவனும் என்ன வேணாலும் அடிங்கடா, நான் செத்தாலும் அவங்க சாவுறது உறுதி அப்படிங்கிற மாதிரி இருக்கான். இங்கே பங்க்ஷனுக்கும் ஃபெலிக்ஸுக்குமே தலை அப்படியே சுத்துற மாதிரி இருக்குது. இவனை வச்சுக்கிட்டு என்னடா வாயை திறக்க மாட்டேங்கிறான், சரியான ஆளாக இருக்கிறான் அப்படின்ட்டு 2 பேரும் என்ன தான் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு சரி இதுதான் சரி அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறானுங்க. அதுக்கேற்ற மாதிரி செங்கையும் வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. ஸோ செங்கும் வந்து காலிங் பலாமத்தை திறக்கிறது என்னமோ ஃபிலிக்ஸ் தான். ஃபிலிக்ஸ் கதை திறந்ததுமே செங் என்னப்பா நீ என்ன நடக்குது, எங்கள் தங்கச்சி கண்ணனுக்கு இது வந்திருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சரி 2 பேர் ஏதோ பேசிகிட்டு இருந்திருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அவர் உள்ள வராரு.
எங்கப்பா லீ அப்படின்னு கேட்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன். என்ன இவன் கூப்பிட்றான், அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? ஒரு வேளை பொண்டாட்டி அக்கான்னு ரொம்ப எதுவும் தண்ணியை போட்டு கிடக்குறானா? அப்படியே தான் இருக்கும், அதுக்கு இது கூப்பிட்ருப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ யோசனையில் இருக்கா. ஃபிலிக்ஸோ கூட்டிகிட்டு வந்து ரூமில் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட இப்போ உள்ளே போக அங்கே பங்க்ஷன் நிற்கிறத பார்த்து என்ன நீயும் இங்கே நிற்கிற, ஆஃபீஸ் கூட போகலையா? ஓ எல்லாருமே ஹீராவை தேடிட்டு இருக்கீங்களா? சரிப்பா, தகவலாவது கிடச்சதா? இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? ஆஃபீஸ்க்கு போகிறேன் மனசை மாற்றிக்கிட்டு அப்படி இப்படின்னா இப்போ குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கானா? இவன் திருந்தவே மாட்டான் அப்படி இப்படின்னு அவர் புலம்பிக்கிட்டே வந்தவர் இப்போ தான் அங்கே அப்படியே லீயை கட்டி போட்டு வச்சுருக்கா. அவன் தலகம் வந்து அப்படியே கிடக்க ஒரு நிமிஷம் பதறி போயிடாரு மனுஷன். என்ன இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் அவன் வந்துட்டு தன்னோட மாப்பிள்ளை. ஸோ அவருக்கு என்னடது தான் பையன் மாதிரி தானே. லீ லீ உனக்கு என்ன ஆச்சு? என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? என்னடா லீயை கட்டி போட்டு வச்சுருக்கீங்க? லீ என்னப்பா இதெல்லாம் கண்ண மொழிடா அப்படின்னு லீயை போட்டு என் பிள்ளை என்னடா பண்ணீங்க அப்படின்ட்டு செம்ம கடுப்பில் அவரும் அப்படியே நிமிந்து அவனுங்களை பார்க்க பதறாதீங்க சார் அப்படின்ட்டு ஃபிலிக்ஸோ கிட்ட வந்து அது லீயே இல்லை தள்ளிவாங்க அப்படின்னு இருக்க. என்னடா சொல்கிற? எல்லாத்தையும் நாங்கள் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனும் இப்போ அப்படியே ஃபிலிக்ஸை பார்க்க ஃபிலிக்ஸோ அப்படின்னு கண்ணை காட்ட சரி அப்படின்ட்டு அவன் ஏதோ ரூம்குள்ளே போக இங்கே அப்படியே வந்துட்டு அவர் சங்க அங்கிளுக்கும் ஒன்றும் புரியல. என்ன இவன் அப்படி லீ மாதிரி இருக்கான், இவனுங்க என்னமோ இது லீ இல்லைன்ட்டு இருக்கானுங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு அவர் ஒரு குழப்பத்தில் இருக்க. இங்கே உள்ளே போன பங்க்ஷனும் அவர் ஏஜுக்கு இருக்கிற ஒரு பொண்ணை வந்துட்டு அவரோட ஒரு 2-3 வயசு சின்னவங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு அப்படியே ரூமில் வராங்க. ஸோ ஒரு லேடியேன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த லேடியை பார்த்ததுமே சங்க அங்கிளுக்கும் ஹே நீ கிளாரா கிளாரா அப்படின்ட்டு குடுக்குடுன்னு ஓடி போய் ஹக் பண்ணிவிட்டு கிளாரா கிளாரா என்னை பாருமா நீ இப்படிமா இருக்க, எப்படிடா இங்கே அப்படின்ட்டு அவரோ அடுத்தடுத்த கேள்வியாக அந்த அம்மாவை பார்த்ததுலேருந்து கண்ணீர் மல்க அவர் கேள்வியாக கேட்டுட்டு அப்படியே ஒத்து பார்த்துட்ருக்காரு ஃபேஸை. அவங்க எந்த பதிலும் சொல்லலை. ஸோ அப்படியே அந்த அம்மா நின்றுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அவரோ கத்திகிட்ருக்காரு. ஸோ இவங்க 2 பேரோட சவுண்டையும் கேட்டு இவ்வளோ நேரம் தலை குனிஞ்சு அப்படியே உட்காந்துருந்த லியோ டக்குன்னு தலையை திருப்பி பார்க்குறான், அதாவது ஃபேக்லி. ஸோ அவனும் அங்கே நின்றுட்டு இருந்த லேடியை பார்த்ததும் ஏய் என்ன விடுங்கடா, எங்கள் அம்மா எதுக்குடா இங்கே கொண்டாந்தீங்க? டேய் நான் மட்டும் வெளியே வந்த ஒருத்தர் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டெல்லாம் இழுத்துக்கிட்டு அப்படியே அறுத்துக்கிட்டு வர மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். இங்கே சங்குக்கும் ஒன்றும் புரியல. என்னது இது, இவளை அம்மாங்கிறான், என்ன நடக்குதுங்க அப்படின்னு அவர் புரியாமல் அப்படியே குழப்பத்தில் இருக்க. குழப்பத்தை நாங்கள் கிளியர் பண்ணுறோம். இவன் வேறு யாரும் இல்லை, லியோட ஒட்டி பிறந்த ட்வின் பிரதர், அவங்க தங்கச்சிக்கு 2ஆவதாக பிறந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவருக்கு ஒன்றும் புரியல. அவருக்கு ஒரு லீ இருக்கிறது மட்டும்தான் தெரியும், இன்னொரு லீ இருக்கதோ தங்கச்சி உயிரோட இருக்கதோ அவருக்கு தெரியல. ஆக்சுவலி கிளாரா அவரோட தங்கச்சி தான், தங்கச்சி பையன் தான் லீ. இவ்வளோ நாள் அவர் வளர்த்துருப்பார். இப்போது இன்னொரு பையன் வந்திருக்கான். ஒன்றும் புரியாமல் அவர் அப்படியே குழப்பத்தில் முழிச்சிட்ருக்க. இங்கே 4 நாள் ஆச்சு. அங்கே ராக்கி செத்து கிடக்குறான். அந்த படம் புழுத்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பேட் ஸ்மெல் ரூம் ஃபுல்லாக ஒரு மாதிரி. நீங்களுமே இப்போ உங்களோட லாஸ்ட் மினிட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. சாப்பிடாமல் எத்தனை நாள் தான் இருக்க முடியும்? அட்லீஸ்ட் தண்ணியாவது குடிக்கணும். இங்கே தான் ஒன்றுமே இல்லையே, சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் தொண்டெல்லாம் வறண்டு அப்படியே வந்துட்டு ப்ளட் சர்க்குலேஷனே இல்லாமல் அப்படியே ஒரு வெளிரி போய் தான் இருக்கீங்க. உங்களால் எதுவுமே முடியல. தலையெல்லாம் விண்ணுன்னு வலிக்குது, ஏதோ பண்ணுது, காதெல்லாம் அடைக்குது. ஐ திங்க் நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களால் முடியல. கண்ணுலேருந்து அழுகையாக கொட்டுது. பிகாஸ் உங்கள் காதுக்குள்ளே இன்னுமே அந்த ராக்கி சொன்ன புருஷன் தாண்டி ஒன்று அனுப்ப வச்சான் அப்படின்னு சொல்கிற வார்த்தை மட்டும் திருப்பி கேட்குது. அப்படின்ட்டு கத்தி கதறி அழக்கூட அவங்கக்கிட்ட வந்துட்டு ஸ்ட்ரென்த் இல்லை. கண்ணீரெல்லாம் வற்றி போச்சு. உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே எழுந்து பார்க்குறீங்க, அங்கே ராக்கி போனால் ஒரு பக்கம் நாரிப்பி கிடக்கு. அப்படியே தவழ்ந்து நடக்க முடியாமல் அப்படியே தத்தி ஒரு வழியாக அந்த டிவோர்ஸ் பேப்பர் இருக்குங்களா அந்த இடத்துக்கு வந்துட்டிங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்ருக்க இந்த பக்கம் இருக்க லீக்கோ என்னமோ பண்ண போகிறா அப்படின்னு தோணுது. ஸோ அவனும் என்ன தான் பண்ணுறீங்கன்னு பார்க்க நீங்கள் டிவோர்ஸ் பேப்பர் கிட்டே போக வேணாமா அப்படின்ட்டு அவன் அந்த பக்கத்துலேருந்து புலம்பிகிட்டு இருக்கான். பட் எதுவுமே உங்களுக்கு கேட்காதே. 4 நாள் ஆனதுனால அவனுக்குமே இப்போ அந்த மருந்தோட வீரியெல்லாம் குறைஞ்சி கை கால் அசைக்க முடியுது. ஓங்கி அவன் இழுத்து சங்கிலியெல்லாம் பிடிச்சி பிச்சுக்கிட்டு அவன் அப்படியே தொப்புன்னு கீழே விழுகிறான். அந்த பெட்லேருந்து விழுந்தவனும் அப்படியே அந்த கண்ணாடி கதவை போட்டு இங்கே பாரு ஹீரா ரா பேபி நான் இருக்கேன்டி இங்கே பாருடின்னு தட்டுன்னு தட்டி கத்திக்கிட்டு இருக்கான். பட்
உங்கள் காதில் எதுவுமே கேட்கல, உங்களுக்கு இங்கே காதெல்லாம் அடைச்சி போச்சு, சாப்பிடாம உங்களால் முடியல, கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருது. லாஸ்ட் மினிட்ல என்ன நினச்சிங்களோ அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டிங்களா இல்லை கிறுக்கி வச்சிங்களான்னு தெரில, எதையோ அப்படியே கிறுக்கிட்டு அந்த இடத்துல அப்படியே விழுறீங்க. இங்கே ராபேபின்னு ஒருத்தன் கண்ணாடி கதவை போட்டு தட்டுன்னு தட்டிகிட்டு இருக்கான். இங்கே செங்க அங்கிளுக்கோ ஒன்றும் புரியல. என்னப்பா என்ன குழப்பறீங்க, என் தங்கச்சிக்கு ஒரு பையன் அப்படின்ட்டு அவர் சொல்ல, இல்லை 2 பசங்க, நீங்கள் இவனை மட்டும்தான் தூக்கிட்டு வந்திருக்கீங்க, ஆனால் இவனும் அதுக்கப்புறம் பிறந்திருக்கான், உங்கள் தங்கச்சும் உயிரோட தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவரோ அப்படியே ஒன்றுமே புரியாமல், நீயோ என் தங்கச்சி பையன்தானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. பட் அவனும் அவர் அப்படியே கொல்ற வெறியோடு பார்த்துட்ருக்கான். ஆமாம், நாங்கள் தான் சொல்கிறோம்ல, இவங்க உங்கள் தங்கச்சி தான், நீங்கள் செத்துட்டாங்கன்னு நினச்சி ஒரு குழந்தையோட போயிட்டீங்க, அவங்க இன்னொரு குழந்தையும் பெற்றிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க இப்படி ஆயிட்டாங்க போல். அவங்கள பேசலை, ஒரு மாதிரி அதோட பொம்மை கீ கொடுத்தா என்னெல்லாம் பண்ண அந்த மாதிரி தான் அந்த அம்மா கூட்டிகிட்டு வந்தால் வராங்க, அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க. ஸோ அப்படியே தான் இருக்காங்க. அவனும் இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட விளக்கம் கொடுக்க முடியாது, உங்களுக்கு தெரியணுமேனு தான் சொன்னோம். இவன் உங்கள் தங்கச்சியோட 2வது பையன், இந்த நாய் தான் லீயையும் என் தங்கச்சியும் எங்கேயோ கடத்தி வச்சுருக்கான், அவங்கள கடத்திட்டு இந்த நாய் இங்கே வந்து உட்காந்துருக்கு. இப்போ கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறோம், நாங்களுக்கு எவ்வளவோ கேட்டுட்டோம், ஒழுங்கா உண்மையை சொல்லிடுடா அப்படின்ட்டு மறுபடியும் ஃப்ளிக்ஸ் வந்துட்டு அப்படியே பேச, பாருடா, ஆமாடா நீ கேட்டதும் நான் உண்மையை சொல்லிடுவேன் பாரு, உன்கிட்ட உண்மையை சொல்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி இத்தனை வருஷம் காத்திருந்து அவனை தூக்குனேனா, நீங்களும் உண்மையை கண்டுபிடிக்க போகிறதில்ல, அவங்க 2 பேரும் உயிரோட வரப்போகிறதும் இல்லை, அவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்கன்னு நான் சொல்லவும் மாட்டேன், அவங்க 2 பேரும் அப்படியே செத்து போனமாக தான் போவாங்க, நாரி நதை எடுத்து தான் உங்ககிட்ட கிடப்பாங்க. ஹே, நான் ஒரு விதத்தில் உனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன், யாருக்கு கிடைக்கும் சொல்லு, பொண்டாட்டி புருஷனும் ஒன்றா செத்து போகிற வரம், நான் அவங்களுக்கு வரம் கொடுத்துருக்கேன்டா, யாராலையும் அவங்களை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு இங்கே இருமா போட அந்த லியோ பேசிகிட்டு இருக்க. ஃபிலிக்ஸுக்கோ இவ்வளோ நேரம் அந்த பொறுமைலாம் அவ்வளோதான், அவனுமே சும்மா லீ மாதிரி தானே செம்ம கடுப்பாகிறவன், இவ்வளோ நேரம் அவன் பொறுமையாக பேசினதே உங்களுக்காக மட்டும்தான், ஒரு தடவை தான் கேட்பேன், ஒழுங்காக உண்மையை சொல்லிடு, இல்லை விபரீதம் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, விளைவு பயங்கரமாக இருக்குங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் கடுப்பாய் கத்த போடா அப்படிங்கிற மாதிரி தான் லீ உட்காந்துட்ருக்கான். அவ்வளோதான், இதுக்கு மேலே பேச்சு இல்லைன்ட்டு டக்குன்னு அடுத்த நிமிஷம் ஒரு பெரிய கத்தி எடுத்த அவங்க அம்மா கழுத்தில் அப்படியே வச்சுட்டு, டேய் இப்போ மட்டும் நீ என் தங்கச்சியும் மச்சானும் எங்கே வச்சிருக்கேன்னு சொல்லலை, இதுதானே உன் அம்மாவை பார்த்தோன்னு அப்படியே அலறி துடிச்ச, இந்த அம்மாவை அப்படியே கொளுத்துலேயே சொருவி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு ஃபிலிக்ஸ் இங்கே கடுப்பில் கத்திக்கிட்டு இருக்க. அந்த அம்மாவை கொஞ்சம் கூட அசையில, அவங்க அப்படியே தான் நின்றுட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா அவன் பதறானோ இல்லையோ, சங்க அங்கிளுக்குண்ணா இத்தனை வருஷம் கழிச்சு தங்கச்சி வந்து திடீர்னு இப்படின்னா அவருக்கு இப்படி இருக்கும். அவரே ஒரு நிமிஷம் ஆடி போய், ஏய் என்னப்பா பண்ணுற, அவன் பண்ணதுக்கு என் தங்கச்சி அவளே பாவம் குழந்த மாதிரி நின்றுட்டுருக்கா, எதுவும் தெரியாமல் விட்டுருப்பா, அவளை எதுவும் பண்ணிடாத பண்ணேன். இத்தனை வருஷம் கழிச்சு தங்கச்சி கிடைச்சதில் அவள் தங்கச்சி மகன் பண்ணது அவருக்கு புரிஞ்சாலும் இன்னொரு பையனுக்காக தங்கச்சியை இழக்கிற அளவுக்குலாம் இல்லைல்ல. ஸோ அவர் வந்து கெஞ்சிகிட்டு இருக்காரு. அவனும் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் கடுப்பாயிட்ட. இப்போ இந்த லீயை பார்க்க அவனும், டேய் உங்களுக்கெல்லாம் மூளையே கிடையாதாடா, சும்மா கடத்தினவங்கிட்டே சொல்லுனா கடத்துறவன் எதுக்குடா கடத்துவான் சொல்கிறதுக்கா, வாய்ப்பே இல்லை. அப்புறம் உங்களை மாதிரி நான் ஒன்றும் முட்டாள் இல்லைடா, நீ இப்படி எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வருவ, என்னை லாக் பண்ணுவேன்னு தெரியாமையா நான் அசால்ட்டாக வந்திருப்பேன், எனக்கு எல்லாம் தெரியும். என் அம்மாவை நீ கூட்டிகிட்டு வந்து இப்படி கொன்னுருவேன்னு மிரட்டினா நான் பயந்துட்டு உடனே நான் பண்ணதெல்லாம் சொல்லிடுவேனா, இல்லை அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிடுவேனா, வாய்ப்பே இல்லை. இத்தனை வருஷம் நான் அனுபவித்ததுக்கு அவன் அனுபவிச்சே ஆகணும், அவன் சாவணும், அது நடக்கணும். அதனால் அதுக்கு எங்கள் அம்மாவை இழந்தாலும் தப்பே இல்லை. எங்கள் அம்மா வாழும் போது மட்டும் என்ன சந்தோஷமாவா வாழ்ந்தாங்க, இப்போ மட்டும் என்ன அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. இப்படி நடப்போனோமா அவங்க வாழ்கிறதுக்கு, அதுக்கு அவங்க செத்தே போகலாம். கிளாராமா, உன் பையன் லீக்கு, அவன் லட்சியம் முக்கியம், அவன் லட்சியத்துக்காக உன் உயிரை கொடுத்துருக்கலாராமா அப்படின்னு சொல்கிறான். அவன் அசால்ட்டாக அம்மாவை கொண்டுடுங்க. இங்கே ஃபிலிக்ஸு இந்த பக்கம் சங்க அங்கிள் பேங்க்ஷனுக்கு 3 பேத்துக்குமே தூக்கி வாரி போடுது. என்ன மனுஷன்டா இவெல்லாம் மனுஷன் தானா மிருகம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. கட் பண்ணா அப்படியே இங்கே லியோ கதறிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனும் அப்படியே பார்க்குறான். நீங்கள் சைன் பண்ணிவிட்டு கீழே விழுந்து மயக்கம்தான் ஆயிருப்பீங்கன்னு ஒத்து பார்க்குறான். உங்களோட மூச்சு மேலே போயிட்டு வரணும்ல, மூச்சு விடணும்ல, ஸோ மூச்சே இல்லை, அப்படியே தான் கிடக்குறீங்க.
அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு மூச்சு நின்றுச்சுன்னு. அவனால் முடியல, கதறிக்கிட்டு இருக்கான் அந்த பக்கம் லீ. அவனும் போட்டு அந்த கண்ணாடி உடைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணி அங்கேயும் இங்கேயும் போட்டு அடித்ததில் அவனுக்கு மண்டையை வச்சு தட்டுன்னு தட்டி மண்டையிலேருந்து ரத்தம் தான் ஊற்றிதே தவிர கதவு உடஞ்ச மாதிரி இல்லை. கதறிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.